தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு விஜய் முதலமைச்சராக பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தான் இருக்கும், 2 வாரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகளோட விமர்சனம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்குது. உதயநிதி ஒரு பக்கம் வாங்குன்னு வாங்குறாரு, தமிழகமாக அல்லது உத்தரப்பிரதேசமாங்கிற மாதிரி கேட்குறாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா இது பொய்க்கால் குதிரை அரசு அப்படிங்கிற மாதிரி கடுமையாக சாடுறாரு. கனிமொழி ஒரு பக்கம், இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா கடுமையான எதிர்ப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திமுக தரப்புல இருந்தும் அதிமுக தரப்புல இருந்தால் ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்கு. ஒரு 15 நாட்களுக்குள்ளே அவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது தவறுகளை, குற்றச்சாட்டுகளை, அங்கங்கே உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை சுட்டி காட்டுறது எந்த வகையிலையும் தவறு கிடையாது, ஒரு நியாயமாக தான் எடுக்கணும். அதையும் மீறி விஜயை கடுமையாக ஒரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் விமர்சிச்சிட்ருக்கு. சரி, ஏன் விஜய் எந்த அளவுக்கு கடுமையாக எதிர்க்கணும்? ஒரு 6 மாதம் விட்டுட்டாவது அதுக்கப்புறம் பார்க்கலாமே. ஹனிமூன் பீரியடும்பாங்க, தேனிலவு காலம்னு பேர். எந்த புது ஆட்சி வந்தாலும் ஒரு 6 மாதம் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் விமர்சிக்கணும். இவங்க 6 நாள் கூட இல்லையே, உடனே கடுமையாக விமர்சிக்கிறாங்களே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முடிந்த பிறகு அந்த மேடையிலே சில கையெழுத்துக்கள்லாம் போட்ட பிறகு அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தார் இல்லையா. முதல்ல வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும்ங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும்னு சொல்கிறதோடு இல்லாமல் 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கி வச்சுருக்காங்க, கஜானா காலியாக இருக்குங்கிற ஒரு விஷயத்த முன்னெச்சரிக்கையாக போட்டுட்டார்ல. அப்போ வெள்ளை அறிக்கை விடும்போது 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்காங்கன்னா, ஏற்கனவே தமிழகத்தை ஆண்டிருக்கக்கூடிய கட்சின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 15 வருஷம் வரைக்கும் தமிழகத்தை ஆண்டிருக்கு. இந்த அளவுக்குலாம் அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் கெட்டிக்காத ஒரு காலகட்டம் அது. 1952லேருந்து 67 வரைக்கும் அந்த அளவுக்கு முன்னேற்றம், படிப்பு கிடிப்பு எல்லாமே அவங்க ஃபவுண்டேஷன் போடுறதுக்கே நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டத்தில் கூட அவங்க எங்கேயும் கடன் வாங்காமல் சிக்கனமாக ஒரு விஷயத்தையும் பண்ணி அந்த 15 வருஷமும் கொண்டுட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு 1967 வருஷம் திமுக ஆட்சி பிடிக்குது, அண்ணா முதலமைச்சர் ஆகிறாரு. அண்ணாவால் பார்க்கும்போது அவர் தொடர்ச்சியாக 5 வருடம் அவரால் பதவியை கண்டினியூ பண்ண முடியல. நம்மளுடைய துரதிர்ஷ்டமோ அவரோட துரதிர்ஷ்டமோ தெரியல, 1.5 வருஷத்தில் அவர் இறந்துடுறாரு இல்லையா. அதுக்கப்புறம் திமுக தலைவர் கலைஞர் வராரு. அதுக்கப்புறம் தான் தமிழக அரசுக்காக நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சது தமிழக அரசு. அங்கேருந்து ஆரம்பித்த கடன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 10 லட்சம் கோடி கடனாக இருக்குது. 2021 நடந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. இந்த 5 வருடத்தில் திமுக காலத்தில் அந்த 5 லட்சம் கோடி கடனுங்கிறது கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் வாங்கின கடனுக்காக வட்டி கட்டுறாங்கல்ல, அதுவே கிட்டத்தட்ட தமிழக அரசு சார்பாக 80,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கட்ட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கோம்னு சொல்லும்போது இந்த 10 லட்சம் கோடி கடன்